சீனாவின் ஆளுகைக்குட்பட்ட திபெத் நாட்டின் புனித நகரங்களில் ஒன்றான ஷிகாட்சே நகரப்பகுதியில் இன்று காலை வேளையில் ஏற்பட்ட 7.1 ரிக்டர் அளவிலான பாரிய நிலஅதிர்வின் காரணமாக இதுவரைக்கும் குறைந்தது 53 பேர் உயிரிழந்திருப்பதாக சீன அரசாங்க ஊடகம் தெரிவித்திருக்கிறது. சீனாவினால் இணைக்கப்பட்டுள்ள திபெத் நாட்டின் ஷிகாட்சே என்பது அங்கே உள்ள மிக புனிதமான தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவுக்கு அடுத்தபடியாக அதிக ஆன்மீக அதிகாரம் கொண்டவரான பஞ்சன் லாமாவின் பாரம்பரிய இடமாக கருதப்படுகின்ற ஷிகாட்சே நேபாளத்தின் எல்லைப் பகுதி அருகே அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக நேபாளத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவின் சில இடங்களிலும் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூர் நேரப்படி காலை 10 மணி அளவில் இந்த நில அதிர்வு பதிவானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நில அதிர்வை தொடர்ந்து சிறு அதிர்வுகள் பல இடங்களில் பதிவாகி இருப்பதாகவும் இப்போது சீனாவைச் சேர்ந்த புவிச்சரிதவியலாளர்கள் இன்னும் ஒரு 5 ரிக்டர் அளவான நில அதிர்வு இன்று பிற்பகல் வேளையில் பதிவாகலாம் என்றும், ஆனால் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய தாக்கம் குறைவாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர். 1500க்கும் மேற்பட்ட சீன மீட்பு படையினர் இப்பொழுது மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் காயமடைந்தவர்கள் உடனடியாக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்பது துரித கதையில் இடம்பெற்று வருவதாகவும், என்றாலும் நினைத்த அளவில் அது இலகுவாக அமையவில்லை என்றும் சீன மீட்பு படையினரை மேற்கோள் காட்டி சீன ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. கட்டடங்கள் பல இடிந்து விழுந்திருக்கின்ற அதே நிலையில் இதுவரைக்கும் 100கணக்கானோர் காயமுற்று வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த நில அதிர்வு காரணமாக அண்டை நாடுகள் எவற்றிலும் உயிரிழப்புகள் பதிவாகவில்லை. எனினும் நேபாளத்தில் ஒரு சில கட்டட இடிபாடுகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த செய்திகள் பதிவாகி கொண்டிருக்கும் வேளையிலே மீண்டும் ஒரு நில அதிர்வு அதே இடத்திலே பதிவாகி இருக்கின்றது. அது 4.5 ரிக்டர் அளவிலான நில அதிர்வு என்றும் பெரிய அளவு தாக்கத்தை அது ஏற்படுத்தவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை வெளியிட்டுள்ள ஒரு CCTV காணொளி மூலமாக இந்த நில அதிர்வு ஏற்பட்ட தருணம் அச்சொட்டாக பதிவாகி இருக்கிறது. புவி அமைப்பின் அடிப்படையில் நிலத்தட்டுக்கள் ஒன்றாக சேரும் இடத்தில் திபெத் தீபகற்பம் அமைந்திருப்பதன் காரணமாக திபெத், நேபாளம் போன்ற பகுதிகளில் அடிக்கடி இப்படியான நில அதிர்வுகள் ஏற்படுவது வழக்கம். இமயமலை அடிவாரத்தில் இருக்கின்ற திபெத் உலகத்தின் உயரமான நிலமுகடை கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.